நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். இந்த 10 கட்டளைகளும் 2 கற்பனைகளுக்குள் அடங்கும். 2 கற்பனைகளின் விரிவாக்கமாக இந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கட்டளைகள் தான் கர்த்தர் மனிதனுக்கு செய்த உடன்படிக்கையாய் இருக்கிறது. அதாவது திருமண பந்தம் போல, திருமணத்தில் தாலி கட்டுவது போல, அடையாளமாக மோதிரம் அணிவிப்பது போல ஒரு அக்ரிமெண்ட். இன்றும் கூட தேசங்களில் ஒரு தேசத்திற்கும் இன்னொரு தேசத்திற்கும் அக்ரிமெண்ட் போடுவார்கள். அதில் அக்ரிமெண்ட் எழுதி அதில் ஒரு காப்பியை ஒரு நாடும், அதில் மற்றொரு காப்பியை இன்னொரு நாடும், ஒரே உடன்படிக்கையை இருவரும் 2 காப்பிகளாக வைத்திருப்பார்கள். 2 பிரதி எடுத்து வைத்திருப்பார்கள். அதாவது உடன்படிக்கை என்பது, நீ இதை செய்தால் நான் இதை உனக்கு செய்வேன். இதற்கு பெயர் தான் உடன்படிக்கை. இந்த சட்டதிட்டங்களை நீ கை கொண்டால் நான் உனக்கு இப்படிப்பட்ட சட்டங்களை நான் உனக்கு செய்வேன் என்பது. இதற்கு பெயர் உடன்படிக்கை என்று சொல்லுவோம், அக்ரிமெண்ட் என்று சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட உடன்படிக்கையை தான் கர்த்தர் இந்த 10 கட்டளைகளை நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் நிறைவேற்றும் போது, இந்த 10 கட்டளைகளை நாம் கை கொண்டு வாழும்போது அவருடைய ஜனமாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அப்படியானால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம், பரலோக ராஜ்யத்திற்கு செல்வோம் என்ற பொருளாகிறது. ஒருவேளை இந்த 10 கட்டளைகளை கை கொள்ளாமல் விட்டுவிட்டால் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக, என் ஜனம் என்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு அருகதையற்றவர்களாக நாம் மாறுகிறோம். இப்படியாக கர்த்தர் அன்று மோசே ஐயாவின் மூலமாக, மோசே ஐயாவும் இஸ்ரவேலரும் கூடியிருந்த அந்த சீனாய் மலையில் கர்த்தர் பேசி, தம்முடைய திருவாய் மலர்ந்து அவருடைய வார்த்தையினால் பேசி சொல்லிய அத்தனை லட்சம் ஜனங்களும் கேட்டார்கள் அந்த வார்த்தைகளை. அப்படியாக இந்த 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். இதில் என்ன ஒரு காரியம் என்றால், அதை சொல்லும் போது, தேவன் பேசி சொல்லும் போது இன்னொரு சம்பவம் நடந்தது. அங்கு மலை புகைந்து கொண்டிருந்தது. சீனாய் மலை இடி முழக்க சத்தம் கேட்டது, எக்கால சத்தம் கேட்கிறது. கர்த்தர் வரும்போது வந்து இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட, அதுவரை எந்த ஜனமும் இந்த உலகத்தில் பார்த்திராத ஒரு சம்பவத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள். பார்த்து அது மகா பயங்கரமாய் இருந்ததினால் நடுங்கி பயந்து மோசே ஐயாவுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் எதை என்றாலும் கேட்டு, தேவனிடத்தில் கேட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் எங்களோடு, தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். மோசே ஐயா மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். என்னை பற்றுகிற பயம் உங்களுக்கு இருப்பதற்காகவும், என்னை குறித்து நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும், நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காகவும் நானே இறங்கி வந்து என்னை உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். என்னை பற்றும் பயம் இருந்து நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை நான் செய்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்பு மோசே ஐயாவை, அவர்கள் ஜனங்கள் பயந்ததினால் மோசே ஐயாவை மீண்டுமாக கார்மேகத்திற்குள், மலைக்குள் கூப்பிடுகிறார். மலைக்கு மேலே மோசே ஐயா மேலே ஏறி செல்கிறார். அங்கு மோசே ஐயாவுக்கு சில விளக்கமான சட்ட திட்டங்களை கர்த்தர் அங்கு கொடுக்கிறார். இப்பொழுது ஒரு சம்பவத்தை ஒரு உவமை ஒன்றை நாம் கவனித்து பார்ப்போம். கர்த்தர் ஏன் நேரடியா சில சட்டங்களை கொடுத்தார்? சில காரியங்களை, மற்ற காரியங்களை மோசே ஐயாவுக்கு அழைத்து தனியே சொல்லி, இதை போய் நீ மக்களிடம் சொல்லு என்று சில விளக்கமான சட்டங்களை கொடுத்தார். இதை குறித்து ஒரு உவமையை நாம் தியானிப்போம். அதாவது, ஒரு புதிய ஒரு கம்பெனியில் நாம் வேலைக்கு சேர்கிறோம் என்று நினைத்துக் கொள்வோம். புதிதாக முதல் நாள் நாம் வேலைக்கு செல்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு கம்பெனி என்று வைத்துக் கொள்ளலாம்.
அங்கு நாம் செல்லும்போது அங்கு நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கும். நாம் வேலைக்கு சென்றவுடன் முதலில் எடுத்த உடனே அதில் நமக்கு என்ன வேலை எது என்று ஒன்றும் தெரியாது. அங்கிருப்பவர்கள் நம்மை அழைத்து அனுப்பி இப்படிதான் செய்ய வேண்டும் என்று முதல் நாளில் இதெல்லாம் உங்களுடைய வேலை, இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார்கள். இது எல்லா இடங்களிலும் வழக்கமாக ஏற்கனவே பணிபுரிகிறவர்கள் சொல்லித் தருவார்கள். அதை நாம் முதல் நாள் கேட்டுக்கொள்வோம். சரி, இந்த முதல் நாளின் முடிவில் நாம் சில காரியங்களை தெரிந்து வைத்திருப்போம். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு வருடம் நாம் அந்த நிறுவனத்தில் வேலை செய்து விட்டோம். ஒரு வருடம் முடிந்த பின்பு ஒரு நாள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால், அந்த முதல் நாளில் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வேலையை மட்டுமா நாம் செய்திருப்போம்? அதை மட்டுமா நாம் தெரிந்து வைத்திருப்போம்? இல்லை. அந்த முதல் நாள் சொல்லிக் கொடுத்தது ஒரு சாதாரணமாக சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அந்த ஒரு வருட காலம் நாம் பணிபுரியும் போது அதை நாம் மேலும் பல விளக்கமாக பல காரியங்களை நாம் வேலை செய்யும் போது அனுபவபூர்வமாக கற்றறிந்து வைத்திருப்போம். ஒரு வருடம் முடியும் போது பல விஷயங்களை நாமே கற்றுக்கொண்டு மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு நாமே வளர்ந்திருப்போம். அந்த இடத்தின் அனுபவ அறிவு நமக்கு கிடைத்திருக்கும். இது இயற்கை அல்லவா? அதே போல 10 கட்டளைகளும் கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்து விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுது இதை நீங்கள் கை கொண்டால் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். இன்னொரு காரியம், எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்போது புறப்பட்டு வந்தவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. இஸ்ரவேலர்கள் கூட எகிப்தியரும் பலர் சேர்ந்து வந்தார்கள் என்று வேதம் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலர்களோடு எகிப்தியர்களும் சிலர் இருந்தார்கள். அவர்கள் இந்த ஜனங்களோடு கலந்து இருந்தார்கள் என்று வேதம் தெளிவாக வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதனால் கர்த்தர் பல நியாயங்களை அவர்களுக்கும் சேர்த்தே கொடுத்திருக்கிறார். அதாவது இஸ்ரவேலரோடு சேர்ந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வந்த எகிப்தியர்களையும் கர்த்தர் தம்முடைய ஜனமாகவே நினைக்கிறார். அதனால் அவர் சொல்லுகிறார், என் கட்டளைகளை நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள அந்நியனும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது கர்த்தருடைய மகா பெரிய தயவு. இந்த கட்டளைகளை கைக்கொள் என்றால் அதன் பலன் உனக்கும் உண்டு, அந்நியர்களாக உங்களிடத்தில் தங்குகிறவர்களுக்கும் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் அன்றே இஸ்ரவேலருக்கு 10 கட்டளைகளை கொடுக்கும் போதே கர்த்தர் அந்நியர் என்றும் புறஜாதியார் என்றும் இஸ்ரவேலர் என்றும் பாகுபாடு பார்க்கவில்லை. என் கட்டளைகளுக்கு கை கொண்டு நடப்பதே முக்கியம் என்பதை வலியுறுத்தி அங்கேயே சொல்லி இருக்கிறார். அவர் இருதயத்தை அந்த இடத்தில் தெல்ல தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர். இப்படியாக அந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டு முடிந்தது. இதன் விளைவாக அங்கு தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10 கட்டளைகளின் விளக்கமாக கர்த்தர் இன்னும் சில சட்டதிட்டங்களை மோசேயாவுக்கு கொடுக்கிறார். இதில் இன்னொரு காரியம் என்னவென்றால், அந்த 18ஆம் வசனத்திற்கு பின்பாக தொடர்ந்து படிக்கும் போது கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் எனக்கு ஒப்பாக நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன? நம் வாழ்க்கையில் நாம் கர்த்தரை விட மேலே எதையும் வைக்க கூடாது. முதல் இடத்தை நம் வாழ்க்கையில் நம் இருதயத்தில் முதலிடம் கர்த்தராக இருக்க வேண்டும். ஒரு குழந்தை தன் தாயையோ தகப்பனையோ கர்த்தரை விட முக்கியமாக நினைக்க கூடாது. எந்த மனிதனும் எந்த மனித உறவையும் கர்த்தருக்கு மேலாக நேசிக்க கூடாது. மனிதர்களை, அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், மேல் அதிகாரிகளாக இருக்கலாம், எவ்வளவு நேசிக்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தரை விட அதிகமாக யாரையும் நேசிக்க கூடாது. அதுதான் எனக்கு ஒப்பாக ஒரு தெய்வத்தை உண்டாக்காதே என்று கர்த்தர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இதன் பொருள் அதுதான். நம் வாழ்க்கையில் சிலர் சொல்லுவார்கள், எனக்கு கிரிக்கெட் என்றால் உயிர் என்பார்கள். அப்படி எதையுமே அதிகமாய் நேசிக்க கூடாது. எந்த ஒரு பெண்ணையும் அதிகமாய் நேசிக்க கூடாது. உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் என்று நேசிக்க கூடாது. எந்த ஒரு ஆணையும் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் என்று நேசிக்க கூடாது.
நம்முடைய நேசம் முதலில் கர்த்தரை நேசிக்கிற அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. நம் வாழ்க்கையின் முதலிடம் கர்த்தராக இருக்க வேண்டும். நமக்கு பிடித்த உணவாக இருக்கக்கூடாது. நமக்கு பிடித்த ஒரு என்ஜாய்மென்ட் டிவி பார்ப்பது, சினிமா பார்ப்பது, கிரிக்கெட் பார்ப்பது போன்ற எந்த காரியமும் எல்லாவற்றையும் செய்தாலும் இந்த காரியங்களை முதலிடத்தில் வைக்கக்கூடாது. எனக்கு உயிருக்கு உயிராய் நான் இதை நேசிக்கிறேன் என்று எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. ஏன் படிப்பாக கூட இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு வேலையாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கட்டளைகளை மீறக்கூடிய சூழ்நிலை வந்தால் அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் தூக்கி எறிந்துவிட்டு வந்துவிட வேண்டும். நிஜத்தில் கடைபிடிப்பவர்கள் பலர் இதுவரைக்கும் கடைபிடித்திருக்கிறார்கள். அது முடியக்கூடிய விஷயம்தான். மனதால் நாம் நினைப்பது மட்டும்தான். மனிதர்கள் இது முடியாது, அது முடியாது என்று சாக்குப்போக்கு சொல்லி அது சாக்குப்போக்கு சொல்வது நம்முடைய இச்சையை குறிக்கிறது, வேறொன்றும் இல்லை. நாம் ஒரு வேலையை அதிகமாய் நேசித்து விட்டால் அது எப்படி என்னை விட்டுவிட, அதை விட்டுவிட்டு நான் வருவேன் என்று சொல்லுவோம். அதற்கு காரணம் அதன் பின்பாக இருக்கிற ஒரு பணமாக இருக்கலாம், இல்லை என்றால் பேர் புகழுக்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்திற்காக அந்த இச்சையின் நிமித்தமே அதை விடமாட்டோம் என்று நாம் மறுப்போம். மற்றபடி இல்லை. நாம் அதிகமாக எதை நேசித்தாலும் அது விக்கிரகமாக இருக்கிறது. ஒரு பெண்ணை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் மற்ற காரியங்கள் ஏதாவது ஒன்று வேண்டும் என்றால் இந்த பெண்ணை விட்டுவிட்டு அந்த காரியம் முக்கியம் என்று, எனக்கு வேலைதான் முக்கியம், பணம் தான் முக்கியம் என்று போய்விடுவார்கள். இப்படி ஒன்றை மாற்றி ஒன்று, ஒன்றை மாற்றி ஒன்று இச்சித்துக் கொண்டு அந்த இச்சையின் பிறகாலே போவார்கள். இது தவறு. அப்படி நாம் செய்யக்கூடாது. இதைதான் 10வது கட்டளையாக இச்சியாதிருப்பாயாக என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதைதான் அதன் தொடர்ந்த வசனங்களிலும் கொடுத்திருக்கிறார். நாம் எதையும் விக்கிரகமாக்க கூடாது. நம் வாழ்க்கையின் முதலிடம் என்பது அது கர்த்தருக்குரியதாய் இருக்கட்டும். கர்த்தர் தான் எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் ஆளுகை செய்ய வேண்டும். எந்த முடிவு எடுப்பது என்றாலும் யாரிடம் கேட்பது என்று யோசிக்க கூடாது. முதலில் கர்த்தரிடம் கேட்டு அதை செய்யலாமா வேண்டாமா என்று தெரிந்து கொண்டுதான் அந்த காரியத்தை பற்றியே நாம் யோசிக்க வேண்டும். சிறு உதாரணத்தை பார்ப்போம். நாம் இப்பொழுது நாளைக்கு ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் போகலாமா வேண்டாமா என்று யோசிப்போம். யோசித்து நாம் போகலாம் என்று முடிவு செய்துவிட்டு பின்பு போய் கர்த்தரிடத்தில் கேட்போம், கர்த்தாவே நான் போகலாமா என்று. அது தவறு. முதலில் நாம் கர்த்தரிடம் போகலாமா என்று கேட்டுவிட்டு கர்த்தர் அனுமதித்த பிறகு நாம் செல்ல வேண்டும். நாம யோசித்து முடிவு செய்யக்கூடாது. இப்படி நம் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நாம் கர்த்தரை கேட்டு அவர் சித்தத்தின்படி செய்யும் போது எல்லாம் வெற்றியுள்ளதாக மாறும். நாம் எதை குறித்தும் சந்தேகப்பட தேவையில்லை. இதை செய்யலாம் என்றால் செய்யலாம், செய்ய வேண்டாம் என்றால் விட்டுவிட போகிறோம், அவ்வளவுதான். ஆனால் நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி பெறும். ஏனென்றால் அதற்கு அனுமதி தருவது கர்த்தர். சில போராட்டங்கள் வேண்டுமானாலும் வரலாம், சில இடைஞ்சல்கள் தாமதங்கள் வந்தாலும் நாம் ஜெபித்தால் போதும், அவைகளும் சரியாகி முழுமையாக அது வெற்றிகரமாக முடியும். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் முடிவு வெற்றிதான். அது நிச்சயமான ஒன்று. ஏனென்றால் அதை நியமிப்பது கர்த்தர். இப்படியாக கர்த்தரை நம் வாழ்க்கையில் முதலிடமாக வைத்து நம் வாழ்க்கையில் செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிவது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை அந்த கீழ்ப்படுகிறோம் என்று பொருளாகிறது. அதனால் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு சித்தமான அவருக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்வோம். அந்த காலத்தில் கர்த்தர் பலிபீடங்களை கட்ட சொன்னார். அப்பொழுதும் கூட அதை கல்லுகளால் கட்ட வேண்டாம், மண்ணால் பலிபீடம் கட்டி அதின் மேல் எனக்கு பலியிடுங்கள் என்றுதான் சொன்னார். அப்படி இருக்க இன்றைய திருச்சபைகள் சபைகள் எல்லாம் பலிபீடங்களாக இருக்கிறது. அது தேவாலயம் என்று நாம் சொல்லக்கூடாது, அது பலிபீடங்கள். இப்படி கர்த்தருக்கு நாம் பலி செலுத்துவதற்கான ஒரு இடம். அப்படி இருக்க நாம் நம் வாழ்க்கையை புரிந்து கொண்டு சகல காரியங்களிலும் நம் வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே அண்டிக் கொண்டு அவர் சித்தத்தின்படி நடந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாமும் நித்திய ஜீவனை அடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.